முழுமையும் நீராடும் ஆலயம். உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா, உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு நெருக்கிய வருகிறபடியா நாங்கள் நீர் எங்களுக்கு முந்தைய அன்பு கூர்ந்தீர். ஆண்டவரே, இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. பாவத்திலே கையமையுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசு கொண்டு வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இயேசுவோ, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொல்லி இதை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு கேட்கிறார், உண்மையை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? என் குற்றங்களை கண்டு மனிதன் குறை கூறுவான், நீங்காத சுவடுகளாய் நினைவூட்டுவான். என் குற்றங்களை கண்டு மனிதன் குறை கூறுவான், நீங்காத சுவடுகளாய் நினைவூட்டுவான். பலமுறை விழுந்தாலும் என் பிள்ளை என்று சொல்லி என் பாவம் யாவையுமே இரத்தத்தால் கழுவி விட்டீர். பலமுறை விழுந்தாலும் என் பிள்ளை என்று சொல்லி என் பாவம் யாவையுமே இரத்தத்தால் கழுவி விட்டீர். மனிதர்கள் நம்ம மேல் குற்றம் சாட்டினார், நாம் என்ன செல்வோம்? ஆனால் அவர் நம்முடைய அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகள் ஆக்கிக் கொண்டதினால் இனி நாம் ஞாந்திருக்கப்படும். நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாம் இரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பலமுறை விழுந்தாலும் என் பிள்ளை என்று சொல்லி என் பாவம் யாவையுமே இரத்தத்தால் கழுவி விட்டீர். என் இருதயம் நீ தங்க முறையிடும், என் முழுமையும் நீராடும் ஆலயம். உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் அப்படி செய்கிறதில்லை, எனக்குள் வாசமாயிருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. விரும்பாததை தினமும் செய்கிறேன், விரும்புவதை செய்வதற்கு தவிக்கிறேன். விரும்பாததை தினமும் செய்கிறேன், விரும்புவதை செய்வதற்கு தவிக்கிறேன். பாவி என்று பாராமல் என் அருகில் நெருங்கி வந்தி, எனக்குள் நிரந்தரமாய் என்றென்றும் தங்கிவிட்டீர். பாவி என்றும் பாராமல் என் அருகில் நெருங்கி வந்தி, எனக்குள் நிரந்தரமாய் என்றென்றும் தங்கிவிட்டீர். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னிடத்து விடுதலையாக்கிற்று என்று சொல்லி வெற்றி முழக்கம் விடுகிறார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை. பாவி என்றும் பாராமல் என் அருகில் நெருங்கி வந்தி, எனக்குள் நிரந்தரமாய் என்றென்றும் தங்கிவிட்டீர். என்
அன்பு எங்களில் வெளிப்பட்டு அநேகரை அந்த அன்புக்குள்ளாக கொண்டு வர உதவி செய்வாண்டவரே. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறபடியால் இந்த அன்புக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவர் அன்புக்கு ஒரு கடனே அன்றி வேறு ஒருவரிலும் நீங்கள் கடன்படாதிருங்கள்.